கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் மினிட்ல எப்ப வேணா மாறும். ஏன்னா காமன் மேன் ஆனதுக்கு அப்புறம் தான் இவங்க பிக் பாஸோட கன்ஃபார்ம் கண்டஸ்டன்ஸ் சொல்லப் போறாங்க. அது வரைக்கும் அந்த ப்ரொமோ மட்டும் தான் போயிட்டே இருக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது, இதுல ஓரளவுக்கு விஷயங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா, இனியா தேவயானி மேமோட பொண்ணு, அப்புறம் லக்ஷ்மி பிரியா விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ், ஜனனி அசோக்குமார் விஜய் டிவி ப்ராடக்ட், ராமர் அவர் தெரியும் உங்களுக்கு ராமர், அப்புறம் ராஜ் பிரியன், தீபா, குரேஷி, டாலி இவங்களும் கூப்பிட்டு போமாலேன்னு நினைக்கிறேன். டாலி, ராம், அப்புறம் சரத்து, அப்புறம் ஷாலின் ஜோயா இவங்க பேரும் அடிக்கடி அடிபடும். அதுக்கப்புறம் புவியரசன் இவங்க பேரெல்லாம் நிறைய அடிப்படுது. பார்க்கலாம் இதுல யார் யார் வரப்போறாங்க. சரி ஓகேப்பா. அந்த காமன் மேன் ஷோ யார் ஹோஸ்ட் பண்ண போறாங்க? யார் ஆங்கர் அப்படின்னு பார்க்கும்போது மாயாப்பா. மாயா பத்தி எனக்கு பெருசா என்னோட சேனல்ல எனக்கான ஒப்பீனியன் மீன் நான் வந்து அந்த சீசன் ரிவ்யூ பண்ணல. பட் ஆனா அந்த சீசன்ல என்னோட ஃபேவரட்னு விஷ்ணுவையும் அர்ச்சனாவையும் தான் நான் சொல்லுவேன் என்னோட ஃபேவரட்டா. மத்தபடி அந்த சீசன்ல மாயா பூர்ணிமா டாக்ஸிக். பூர்ணிமாவும் கூட ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஓகே. அந்த காசு அவங்க எடுத்துட்டு போனப்ப ரொம்ப ஜென்யூனா இருந்தாங்க உள்ள வரும்போது. ஓரளவுக்கு எல்லார் கூடயும் மிங்கிள் ஆயிட்டு இருந்தாங்க. பட் ஆனா லாஸ்ட் வரைக்கும் அந்த டாக்ஸிக் மெயின்டெயின் பண்ணது அப்படின்னது பார்த்தீங்கன்னா, என்னால மாயா தான் எனக்கு வந்து அப்படி தெரிஞ்சாங்க. மேபி இதுல நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் கூட இருக்கலாம். பட் ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க அவ்ளோ மேனிபுலேட்டர். அவங்க பெஸ்ட் மேனிபுலேட்டர் அப்படிங்கிறது கூட நான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு பெஸ்ட் மேனிபுலேட்டர். அவங்களால தான் அந்த ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு பிரதீப் மாட்டினாரு. அவர் சரி, தப்பு அப்படிங்கிறதுக்கு மீறி அவர் மேல வச்ச குற்றச்சாட்டுகள்லாம் அப்புறம் பொய் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இதனால விஜய் டிவி திருப்பியுமே எப்படி பார்வ போன வாட்டி ரெட் கார்ட் குடுத்துட்டு உள்ள கூட்டிட்டு வந்தாங்களோ, அதே மாரி பிரதீப்பையும் ரெட் கார்ட் குடுத்திருந்தாலும், கமல் சார் ரெட் கார்ட் குடுத்திருந்தாலும், போன வாட்டி விஜய் சேதுபதி அவர்கள் எப்படியோ ஒத்துக்கிட்டு, இல்ல அவர ஒத்துக்க வச்சு பார்வ கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இல்லன்னா அந்த ஒரு கிராண்ட் விஷயங்கள் போயே இருக்காது. அந்த ஒரு பிக் பார் சாரி அந்த ஃபினாலே அப்படிங்கிற இடத்துல அவங்களுக்கான கன்டென்ட்டே இருக்காது. பார்வ கொண்டு வந்தா தான் கன்டென்ட்ன்னு கொண்டு வந்தாங்க. ஆனா பிரதீப் அப்படி கொண்டு வரதுக்கு கமல் சார் ஒத்துக்கல. விஜய் டிவி பேசினாங்க, கமல் சார் ஒத்துக்கலன்னா போச்சு. அது என்ன எதுவோ நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனா அவர் மேல வைக்கக்கூடிய அந்த பாத்ரூம் குற்றச்சாட்டுகளோ, அப்புறம் அந்த ரவீனா விஷயங்கள் அப்புறம் எல்லாமே ஃபேக் அப்படின்னு தெரிஞ்சு. ஏன்னா பாத்ரூம்க்கு முதலுக்கு தாப்பாவே இல்ல அப்படின்னு சித்ரா மேமே வெளியில வந்து சொல்லிட்டாங்க. அவங்க ஐ மீன் அவங்க விசித்ரா மேம் சாரி சித்ரான்ட்டு விசித்ரா மேமே சொல்லிட்டாங்க. நிஜமாவே அந்த அந்த ஒரு ரெஸ்ட் ரூம்க்கு வந்து லாக்கே கிடையாது. நாங்க யாரோ போனா வெளியில யாரோ காவலுக்கு வச்சுட்டு தான் போவோம். லாக்கே கிடையாது அப்படிங்கறத ஒண்ணு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு இப்படிதான் இருக்கு பிக் பாஸ்ல. ஏன்னா நம்மளுக்கு தெரியாத பிளைண்ட் ஸ்பாட்ஸ் பிக் பாஸ்ல. இது ஒண்ணு. ஏன்னா அது கான்ட்ரோவர்சி ஆகணும்னு வச்சுதான் அதுல ரெட் கார்டு வச்சாங்க. சரி அப்புறம் ரவீனா ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க பிரதீப் மேல. அப்புறம் ரவீனா விஷயங்களுமே எவ்வளவு ஃபேக்கா இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சோடனே நம்ம எல்லாம் பார்க்க முடிஞ்சது. அந்த ஷோ முடியறதுக்குள்ள ரவீனா மணியும் பிரிஞ்சு கூட போயிட்டாங்க. ஐ மீன் சொல்லும் அந்த அளவுக்கு வந்து அந்த ரவீனா விஷயங்களும் ஃபேக்கா தான் பேசப்பட்டதுன்னு சொல்லும்போது, சோ அவர் மேல வைக்கிற குற்றச்சாட்டுகளே எல்லாம் பொய் அப்படின்னு சொல்ற இடத்துல அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அவர் லைஃபே போயிடுச்சு அப்படின்னு. அந்த மாதிரிதான் எங்க பாரு போயிடுமோன்னு போன சீசன்ல எல்லாருமே பயந்தாங்க. பட் ஆனா பாரு வந்து டாப் லெவல்ல அவங்க இல்லைன்னா கண்டென்ட்டே இல்லைன்ற லெவல்ல பாரு ஃபார் எவர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. எப்பயுமே சோசியல் மீடியால அவங்க ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. பாருவும் கமருதீனும் அவங்களுக்கான அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது, இப்போ இந்த பிக் பாஸ்ல இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல யார் வேணும் அப்படின்ற மாதிரி நம்ம சேனல் பார்க்குறவங்க யாரா இருந்தா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பழைய பிக் பாஸ்லாம் வச்சு உங்களுக்கு யார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாருங்க. சரி அப்ப இந்த மாயா என்னப்பா பண்றாங்க இந்த பிக் பாஸ்லன்னா, அவங்க தான் காமன் மேன்கான அந்த ஒரு ப்ரோக்ராம்கான ஆங்கர். ஜட்ஜஸா இருக்கிறது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆரி, ராஜு, மாயா சாரி மாயா இல்ல ஓவியா. இவங்க 3 பேரும் ஜட்ஜஸா இருக்காங்க. இதுல ஆங்கரா வந்து மாயா வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் ஹோஸ்ட்டா. ஸோ இந்த இந்த விஷயங்கள் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டேல 5:30க்கு ஆகும் விஜய் டிவிலயும். மத்த டேஸ்ல 9 to 9:30 இல்ல 9:30 to 10 மண்டே டு ஃப்ரைடேல அப்படின்னும்போது, கண்டிப்பா இது லைவ் இருக்க போறதில்ல காமன் மேன். வெறுமனே அந்த ஈவினிங்ல போடுற அந்த 1/2 அன் ஹவர் தான். ஏன்னா அது டாஸ்க் பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ அந்த டாஸ்க்ல யார் வின் பண்றாங்களோ நெக்ஸ்ட் டாஸ்க் போய் நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி போய் அதுல செலக்ட் ஆகுறவங்கள காமன் மேன் கூப்பிடுறாங்க. ஸோ இது பிக் பாஸ் மாதிரி இருக்க போறதுல ஒரு டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க்ல யார் பெஸ்ட் காட்டுறாங்க அப்படின்னா. ஸோ இதுல ஜட்ஜஸா ஆரி, ராஜு, ஓவியா இருக்க போறாங்க. மாயா வந்து ஆங்கரா இருக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஆங்கரா ஹோஸ்டா இருக்க போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த விஷயங்கள் அப்போ வந்து இதுக்கான ப்ரோமோவும் ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆர்யா கிட்ட வந்து வாட் யூ வாண்ட் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்பாங்க மாயா ஆங்கர். அப்போ வந்து இவர் சொல்லுவாரு நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, கடமை அப்படின்ற மாதிரி அந்த இவர் எப்படி விளையாடினாரோ அந்த சீசனை அவருக்கான சீசனை அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஹானஸ்ட் ஆரி தோசை ஒன்று பார்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ராஜு வருவார். அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு மாயா கேட்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், கொஞ்சம் வந்து என்டர்டெயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாமே இருக்கணும் ஒரு ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு தக்குக்கான விஷயங்களா ஒரு தோசை வந்து இவங்க ராஜு அவர்களுக்கு அப்படிங்கிற மாரி அங்க ஒரு பார்சல் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் ஓவியா அவங்கள பத்தி நம்மளுக்கு தெரியும். அவங்க வந்து நார்மலா எலிமினேட் ஆயி வெளிய போல. சூழ்நிலை காரணமா தான் வெளியில போனாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களும் இந்த பிக் பாஸ்க்கான ஜட்ஜஸா இருக்காங்க. ஐ மீன் இந்த காமன் மேன்க்கான ஜட்ஜஸா இருக்காங்கன்னா, இன்னொரு பேச்சும் அடிப்படுது. இந்த ஜட்ஜஸ்க்கான விஷயங்கள வனிதா விஜயகுமார் அவர்களும் வந்தாங்க. பாரு கூட வந்தாங்க. பட் ஆனா
ஒரு சில விஜய் டிவியோட விஷயங்களோ, இல்ல அது செட் ஆகலன்ற சூழ்நிலை காரணமாகவோ, அங்க வந்து ஓவியாவும், மாயாவும் மாறுனாங்க அப்படிங்கிற விஷயமும் அடிப்படையில நம்மளுக்கு எவ்வளோ ஃபேர் அப்படிங்கிறது பாரு சொன்னா தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த செலக்ஷனுக்கு பாரு கூட வந்ததா ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போன சீசன்ல என்ன ஃபாலோ பண்ணவங்க எல்லாருமே பாரு ஃபேன்ஸ் தான் நெறைய பேர் இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இந்த சீசன்ல எந்த மாரி அ கண்டஸ்டன்ட்ஸ் வந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறத என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? என்ன கேட்டா பாரு மாரி கண்டிப்பா ஒரு போல்டான பொண்ணு வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அவங்க மேல அந்த கமருதீன் விஷயத்துல பிளஸ், மைனஸ் நெறைய இருந்தாலுமே 50, 50 அப்படின்னாலுமே அவங்களோட போல்ட், ஹானஸ்ட் அவங்களுக்கான எனக்கு என்ன வேணும்ன்றதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த ஷோக்குள்ள வந்திருக்கோம்னா, அதுக்கு எவ்வளோ ஃபேரா இருக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்தாங்க. ஸோ கமருதீன், பாரு விஷயங்கள் கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா, கான்ஃப்ளிக்ட்டா போனப்ப கூட அவங்க வெளியில போறதுக்கும் ரெடியா இருந்தாங்க. ஏன்னா அவங்க லவ் பண்றாங்க அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொன்னாங்க. இப்பயுமே அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வெளியில வந்து கன்டின்யூ ஆகுது. ரொம்பவே ஃபேர் அண்ட் போல்டா அவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நடிக்கல. அவங்க ஃபேக்கா இல்ல. விஜய் டிவிய பொறுத்த ஐ மீன் அந்த புரோகிராம பொறுத்தவரைக்கும் விஜய் டிவிக்கும், ஆங்கருக்கும் நடிக்கிறவங்க வேணும். அந்த கன்டென்ட் குடுக்கணும் அப்படிங்கிற இடத்துல. ஆனா அந்த கன்டென்ட்டையும் பாரு குடுத்தாங்க. ஆனா அதையும் நியாயமா குடுத்தாங்க. அவங்க ஃபேக்கா இல்ல அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான மைனஸா இருந்தது. ஏன்னா அவங்க ஃபேக்கா இருக்கணும்னு யோசிச்ச இடத்துல விஜய் டிவி ப்ராடக்ட்ஸா இருக்கக்கூடிய சபரிக்கோ, விக்ரம்க்கோ வந்து அவங்க வந்து கனிக்கோ முக்கியமா கனிக்கு அந்த கணியன் குரூப் தானே அது நம்ம பேசிப்போம் போன சீசன்ல. அவங்களுக்கு வந்து ஜால்ரா போட்டுட்டு இருக்கணும்னு ஆங்கரோ விஜய் டிவியே எதிர்பார்த்தாங்க. ஐ மீன் ஹோஸ்ட்டோ விஜய் டிவியே எதிர்பார்த்தாங்க. அதுக்கு ஸ்பேஸ் பாரு குடுக்கல. என் கேம் நான் நெனச்ச மாரி தான் ஆடுவேன். எனக்கான விஷயங்கள்ல நான் வந்து ஸ்ட்ராங்கா வைக்காம யார் வைப்பா? அப்படிங்கிறத பாரு ரொம்ப தெளிவானாங்க. அந்த மாரி போல்ட் அண்ட் ஹானஸ்ட்டா தான் யாராச்சும் பொண்ணுங்க வந்தா வரணும் அப்படிங்கிறது. அப்ப மாயா மட்டும் ஸ்ட்ராங் தானே அப்படின்னா, மாயா இவங்க வந்து பெஸ்ட் மேனிபுலேட்டர். அந்த மேனிபுலேட்டர் அப்படிங்கிற விஷயத்த நான் போன சீசன்ல யாருக்கு குடுக்கணும் அப்படின்னு பார்த்தா, விக்ரம்க்கு தான் நான் குடுத்திருப்பேன். விக்ரம் கிட்ட கனி கூட மேனிபுலேட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்ற இடத்துல அவன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாத ஆளே இல்லன்னு சொல்லும்போது, சைலன்ட் ஒரு மேனிபுலேட்டரா இருந்தது சபரி. பட் ஆனா நான் இதுதான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா மேனிபுலேட் பண்ணது, மாயா மாரி பண்ணது விக்ரம். அப்படின்னும்போது, இது உள்ள வந்த பூர்ணிமாவே சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஓகே. இதெல்லாம் இந்த மாரி நம்ம சீசன்ஸ் நெறைய பார்த்துருக்கோம் அப்படிங்கும்போது, இந்த சீசன் வெறித்தனமா இருக்க போதா அப்படின்ற மாரிலாம் அ அப்படியே உருட்டிட்டு இருக்காங்க விஜய் டிவி. ஆனா நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு பெருசா ஹோப் இல்ல. பட் ஆனா ஆஸ் எ ரிவ்யூவரா நான் எப்பயுமே இந்த ஷோ வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் ஷோவா பார்க்கறது அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாம, இவங்க வின் பண்ணுவாங்க, அவங்க வின் பண்ணுவாங்கன்றதுக்குள்ளயே போக மாட்டேன். அவங்களுக்கான இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி அதாவது அவங்களோட பெர்சனாலிட்டிக்கான விஷயங்கள பெர்சனாலிட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் இத அனலைஸ் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணுவேன். எனக்கு இவங்க கிட்ட இப்படி தோணுது. இவங்க ஃபர்ஸ்ட் டேல எப்படி இருக்காங்கன்னா, அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு 5 டேஸ் ஆனப்புறம் எப்படி இருப்பாங்க, 5 வீக்ஸ் ஆனப்புறம் எப்படி இருப்பாங்க, அப்படிங்கிற மாரி அந்த இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்குள்ள தான் நான் என்னோட ரிவ்யூஸ் எப்பயுமே இருக்கும்னா, ஆக்சுவலா அத நான் ரிவ்யூன்னு கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா, அங்க நடக்கிற டாஸ்க் விஷயங்கள விடவும், அந்த டாஸ்க்ல அவங்க எப்படி பண்ணாங்க, அது ஏன் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க அப்படின்னு பிஹைண்ட் த சீன்ஸ் பத்தி தான் நான் நெறைய பேசுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாரி இந்த ஷோல யாராவது இன்ட்ரஸ்டிங்கா வராங்க. இல்ல அந்த ஷோ அந்த மாரி ஆங்கிள்க்கு ஏதாச்சும் போச்சுன்னா, அத பத்தி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போறோம். ஸோ போன சீசன்ல என் கூட ஃபாலோ பண்ணவங்க, என் கூட டிராவல் பண்ணவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ காமன் மேனா வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல வரக்கூடியவங்க பிக் பாஸ்க்கு வரப்போறாங்க. பிக் பாஸ் கிராண்ட் லான்ச் வந்து செப்டம்பர் 6 ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ ஜான் வரைக்கும் போகாது. இந்த சீசன் வந்து டிசம்பர்லயே கம்ப்ளீட் ஆயிடும். ஏன்னா 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்றதுனால. ஆஸ் யூசுவல் விஜய் சேதுபதி வந்து யார் மேலயாச்சும் தான் இந்த கன்டென்ட்ட ஓட்ட போறாரு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீசன்ல யார் வந்து அடி வாங்க போறா அப்படின்றது தான். ஆனா யார் அடிக்கிறாங்களோ ஆனா அது ஒண்ணு மட்டும் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அப்சர்வ் பண்ணது. ஆங்கர் ஹோஸ்ட் வந்து யார் அடி அடின்னு அடிக்கிறாரோ, அவங்களுக்கான பெஸ்ட்டா எதையாச்சும் குடுத்து, அவங்கள கண்டிப்பா ஃபினாலேக்கு வர விட மாட்டாங்க. வெளில அனுப்பிச்சுருவாங்க. அவங்க வெளில அனுப்புறது தான் அந்த சீசனோட டாப் நாச் விஷயமா, கன்டென்ட்டா பேசப்படும் அந்த சீசன்ல. இதுக்கு ஜாக்லின் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். முத்து அந்த சீசன வின் பண்ணாலும், ஜாக்லின் மேல தான் அந்த ஃபுல் சீசனும் போயிருக்கும். ஜாக்லின கிரிட்டிசைஸ் பண்றது, திட்டுறது அப்படிங்கிற மாரி தான் அந்த இடத்துல தான் வாரம் வாரம் ஜாக்லின்க்கே சம்டைம்ஸ் இருக்கும். என்ன இந்த வாட்டி விஜய் சார் வந்து பாராட்டிட்டாரா? ஐ மீன் சேதுபதி சார் பாராட்டிட்டாரா? அப்படிங்கிற இடத்துல அவங்கள வந்து அந்த ஒரு கேஷ் ஆக்டிவிட்டில வெளில அனுப்பிச்சுருவாங்க. அந்த டைம் ஜோன் அவுட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஃபினாலேக்கு அவங்க வரல. அதே மாரி பாரு மேல தான் இந்த சீசன் போயிருக்கும். ஸோ பாரு கிட்ட வந்து அவங்க ஃபினாலேக்கு வருவாங்களான்னு பாருக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்கும்போது, அவங்கள டப்பால்னு வந்து ஒரு ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயத்த குடுத்து, கமருதீனுக்கு அதே சேம் செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவரு 2 பேரையும் சேர்த்து வெளியில அனுப்பிச்சு, அந்த ரெட் கார்ட் அப்படிங்கிற விஷயத்த அந்த வாரம் ஃபுல்லா அப்படி பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அவங்க ஃபினாலேக்கு வரமாட்டாங்க அப்படின்னும்போது, இந்த சீசன்ல நம்ம உஷாராயிக்கணும். ஒரு வேள அந்த மாரி யார்கிட்டயாவது போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா அவங்க ஃபினாலேக்கு வரமாட்டாங்க. பட் ஆனா அந்த சீசனோட டாப் ஹைலைட் அவங்க தான் பேசப்படுவாங்கன்ற இடத்துக்கு அவங்களுக்கு ஒரு ஃபேம் கிடைச்சிரும். அப்படின்னும்போது, அந்த அத பாசிட்டிவா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க வெளியில போய் அவங்களுக்கான கரியர் எப்படி பண்றாங்கன்றது அவங்களோட ஸ்மார்ட் தான்.